ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கடந்த சில வாரங்களாக அகிலாவோட லைஃப் ஸ்டோரியை தாங்க பார்த்துட்டு வந்தோம். அகிலாவோட லைஃப் ஸ்டோரியை பார்த்துட்டு அகிலா இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்க. அதே போல் பாரதியோட லைஃப் ஸ்டோரியை பார்த்துட்டு நீங்கள் ஆதரவு தருவீங்க நான் நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு உண்மையான ஸ்டோரிங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தொடர்ச்சியான கதையை நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதியோட மூத்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு போனதுக்கப்புறமா இவளைய மகளும் அப்படி தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா, இவ நல்லா படித்தாலும் நீ ரொம்ப சோம்பேறி, நீ எதுக்கும் சரியில்லை, இந்த வேலை செய்ய மாட்டேன்ற, அந்த வேலை செய்ய மாட்டேன்ற அப்படின்னு அவளை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது நீ இந்த வேலை இது செய்ய மாட்டேன்ற, அந்த புக் எடுத்து படிக்க மாட்டேன்ற, இந்த சாமான் கழுவ மாட்டேன்ற, துணியை துவைக்க மாட்டேன்றான்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. இவ்வளோ சந்தோஷமான முகத்தை வச்சு பாத்திரங்களை எல்லாத்தையும் கழுவிடுவாங்க. பாத்திரங்களெல்லாம் கழுவி முடிச்சுட்டு கடைக்கு போய் காய்கறி வாங்கிக்கணுமான்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி கூடையும் எடுத்துகிட்டு போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. காய்கறி வாங்கி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா துணியெல்லாம் எடுத்து போட்டு வச்சுருப்பாங்க. அதே அந்த துணியும் துவைச்சி வச்சுட்டு துணியெல்லாம் காய போட்டுடுவாங்க. துவைச்ச துணியெல்லாம் மடித்து வச்சுருவாங்க. இதே மாதிரி வேலையும் செஞ்சுட்டு நாட்களும் இப்படியே போயிட்டு இருந்ததுங்க. வீட்டில் பாரதியோ அவன் புருஷனும் இருக்கிற சம்பளத்தை வச்சு ஏதோ அவளால் முடிஞ்சதை சமைச்சு வைப்பாங்க. அதை சாப்பிட்டு பசங்களால் அவங்களுக்கு பிடிக்காது, இருந்தாலும் எப்படியோ அதை சாப்பிடுவாங்க. என்ன பண்ணுறது, கஷ்டமான ஃபேமிலி இல்லையா, கம்பெனி வேலையும் விட்டாச்சு. அதை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த ப்ரொவிஷன் ஷாப்பை வச்சு தாங்க ஓட்டிகிட்டு இருந்தாங்க பாரதியோட ஹஸ்பண்ட். பாரதியோட பொண்ணும் காஃபி எடுத்துன்னு போய் அப்பா தனியாக இருக்கிறாரே அவருக்கு காஃபி கொடுக்கலான்னு காஃபியும் கொடுத்துட்டு அவரை சந்தோஷப்படுத்துவாங்க. இதே மாதிரி தாங்க நாட்களும் போயிட்டு இருந்தது. இதனோட தொடர்ச்சியான கதையை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தொடர்ச்சியான கதையை பார்த்து நாளைக்கு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.